Hi friends, welcome back to my channel Money's Time. Friends, 30 days diet vlogல டே 8 பார்க்குறோம். வெள்ளிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ. வெயிட் பார்த்திங்கன்னா 76,600 கிராம் இருக்குது. இப்படியே தான் இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. நானும் எப்படிதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. சரி, இப்படியே தான் போயிட்டுருக்கு. நம்ம அதை தொடர்ந்து தான் செஞ்சாகணும், வேறு வழி இல்லைன்ட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போயாச்சு. வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சாம்பார் வச்சிடலான்னு சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு அடுப்பில் வச்சு வேக வச்சாச்சு. முள்ளங்கி, கேரட்டு, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு தான் சாம்பார் செய்ய போகிறேன். வரலட்சுமி விரதம் வேறு, ஆடி 4ஆம் வெள்ளி வேறு இன்னைக்கு. அதனால் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கருப்பு கவுனி கஞ்சி 1 டம்ளர் இருந்தது பழசு, அதை குடிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். வரலட்சுமி விரதம் எல்லோரும் கும்பிட்டிங்களா அப்படின்றத சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த மாதிரி நோன்பு எடுக்கிற மாதிரிலாம் எந்த பழக்கமும் இல்லை. விசேஷத்தன்னைக்கு விளக்கெல்லாம் ஏற்றி கையெடுத்து கும்பிட்டுக்குவோம், அவ்வளோதான் நமக்கு விசேஷம்லாம். கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எல்லாம் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. எங்கள் பொண்ணு ரெடியாகத்தான் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். நான், என் பொண்ணு, என் பையன், என் தம்பி ஒய்ஃபு, தம்பி பையன், அவங்க 3 பேரும், நாங்கள் 3 பேரும் போனோம். 12 மணி வரையும் அம்மன் கோயில் நீக்கியிருக்கோம். அங்கே போய் சாமி கும்பிட்டு ரிட்டன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க தாம்பரம் கோயிலுக்கு போகிறேன்னு போயிட்டாங்க. வண்டியில் தான் போனோம். அங்கே போய் சாமி கும்பிட்டு திரும்பவும் லெமனு, வேப்பிலை, அதுக்கப்புறம் வளையலும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பொட்டு அப்படியே ரோடு சிக்னல் மாதிரி லைன் கட்டி இருந்தது. பார்க்கவே நல்லா தான் இருந்தது. மேலே தள்ளி வச்சு விட்டுட்டாங்க, பொட்டு மேலே வச்சு விட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் வேறு கோயில்லையும் பூசாரி அம்மா வந்து அப்படியே வச்சு விட்டாங்க, பட்டையாக வச்சு விட்டாங்க. கங்கை அம்மனுக்கு விளக்கு போட்டுட்டு துர்க்கை அம்மனுக்கும் விளக்கு போட்டுட்டு பிரசாதம் கொஞ்சம் பொங்கல், சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அதை வந்து எங்கள் தம்பி என்கிட்டே கொடுத்துட்டா, நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அதை நானே சாப்பிட்டேன். என் பொண்ணுக்கும் பையனுக்கும் 1 ரூபா ஊட்டி விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஜன்னல் 2 பக்கம் இருக்கிறதுனால ஒரே கிளார் அடிக்குது. அதை அப்படியே வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு மட்டும் வடிக்கணும். அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு கம்முன்னு வந்து உட்காந்துக்கிட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் கொய்யாப்பழம் கொடுத்தாங்க. அதை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். கட் பண்ணாமல் கொடுத்தாங்க, அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். செங்கொய்யான்னு சொல்லி கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. சுற்றி சுற்றி கிளார் தான் அடிக்குது. துணி போட்டிருந்துன்னா இந்த பக்கம் கிளார் அடிச்சிருக்காது. துணியும் போடாதனால அப்படியே வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியுது. மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா சப்பாத்தி 2 சுட்டுட்டு சாம்பாரும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. திரும்ப ஒரே சாப்பாடும் ரிப்பீட்டும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாலும் வெயிட் குறையாது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பெல்லாம் வச்சு குடிக்கணும். சூப்பெல்லாம் ஒரு நேரம் சாப்பாடாக எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா சட்டுன்னு வெயிட் குறையும். நமக்கு தான் அந்த மாதிரி சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகாதுன்ட்டு அந்த மாதிரி சாப்பிட்றதே இல்லை. அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெயிட் குறையுதுன்னு. மதியம்தான் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டேன். சப்பாத்தி பார்த்துட்டாம்மா எனக்கு வேணும் அப்படின்னா, இது எனக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நீங்கள் போய் சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். நல்ல உறக்கம். அப்புறமா ஒரு 5 மணியை போல் எழுப்புனாங்க. எந்திரிச்சு சிலம்ப கிளாஸ் போகணுன்னு சொன்னாங்க. சிலம்ப கிளாஸுக்கு போகும்போதே பேக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டியூஷன் வேறு இருக்குது. 4 மணிக்கெலாம் என் பொண்ணு வீடு கூட்டி விட்டா. விளக்கேற்றி சாமிலாம் நினச்சி தூங்கி எந்திரிக்கும் அப்படியே போயாச்சு. அதான் சரி பரவாயில்ல, காலையிலே விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம்ல அப்படின்ட்டு போயிட்டேன். எல்லாம் சாயந்தர நேரத்தில் தான் சூப்பராக வரலட்சுமி விரதம் இருந்தவங்களாம் பிரசாதம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருந்தேன். பிரசாதம்லாம் பொங்கல், வடை அப்படின்லாம் வைப்பாங்கள்ல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே வாக்கிங் போயாச்சு. வாக்கிங் ஸ்டெப் ஒரு 5000 வரைக்கும் நடந்துட்டேன். ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால் வாக்கிங் ஸ்டெப் ஷேர் பண்ண முடியாமல் போச்சு. வீடியோ பார்க்குற யாரும் இருந்தீங்கன்னா, புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து
அதிகபட்சம் அந்த ஒயிட் ரைஸும் அந்த ஒயிட் சுகரும் எடுக்காமல் தான் டயட் போயிட்டுருக்கு. வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியல, மெயின்டைன் தான் ஆகுது. திரும்ப திரும்ப ஒரே சாப்பாடு ரிப்பீட் ஆகிறனாலையா கூட இருக்கலாம். அளவுகள்லாம் கணக்காக எடுக்காமல் கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிற மாதிரியும் கூட இருக்கலாம். அதனால தான் எனக்கு வந்து வெயிட் குறைய மாட்டேங்குது, மெயின்டைன் ஆகிற மாதிரி அதே வெயிட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. ப்ராப்பராக பண்ணணும்னா வெயிட் குறையும். நம்ம எங்கே ப்ராப்பராக பண்ணுறோம்? அப்படி இல்லைன்னா கையங்காலையாவது அசைச்சு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செஞ்சாலாவது குறையும், அதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி நமக்கு வெயிட் குறையும்? வீடியோ பார்க்குறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸசைஸோட டயட் இருந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லா வெயிட் குறையும். நைட்டு பச்சை பயிறு தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். தோசைக்கு தான் ரெடி பண்ணி தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. 1 கரண்டியோ 2 கரண்டியோ 3 கரண்டியோ ஆக மொத்தம் 2 தோசை தட்டில் இருக்கணும். அப்போனா தான் மனசு வந்து ஃபில்லிங் ஆகும். ஒரு 2 தோசை ஊற்றி சாம்பாரும் சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. பச்சை பயிறு தோசை செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெறும் பச்சை பயிறு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், உப்பு, அவ்வளோதான். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நல்ல ரிச் ப்ரோட்டீன்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மட்டும்தான் சாப்பிட்டேன். லைட்டாக வெள்ளை தோசை மாவு சேர்த்தனால இந்த தோசை மட்டும் கலர் வித்தியாசமாக இருக்குது. குறைஞ்சிருச்சு. நாள் ஊற்றின தோசை மாவில் பாதி தான் இருந்தது, அதை ஊற்றி சாப்பிட்டாச்சு. பச்சை பயிறு தோசை உங்களுக்கு ஊற்றி தரேன், நீங்களும் சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு வேணாம்ப்பா உனக்கு வேணாம்ப்பான்னு ஓடுறாங்க, என்னன்னே தெரியல. நல்லது எதுவுமே யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எனக்காக இருந்தாலும் சரி, டயட் இருக்கிற வெயிட் குறைக்கிறேன்னா தான் இந்த மாதிரி, இல்லைன்னா தட்டு நிறையா வெள்ளை சாப்பாடை போட்டுக்கிட்டு உக்காந்துக்குவேன். அந்த மாதிரி ஆள் தான் நானும். செம்ம சூப்பராக இருந்தது தோசை. யாருக்கும் வேணாட்டி போங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன்ட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கருஞ்சீரக தண்ணி வச்சுருந்தேன். அது நல்லா கொஞ்சம் ஓரளவு குடிக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு. அதை எடுத்து ஊற்றி குடிச்சிடலாம். இந்த கருஞ்சீரக தண்ணியில் கருஞ்சீரகம், கொள்ளு, மல்லி, ஜீரகம், வெந்தயம், சோம்பு இந்த மாதிரி நிறையா பொருள் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதை தான் கொதிக்க வச்சு குடிக்கிறேன். நல்லா இர்ரெகுலர் பீரியட்ஸு, வயிறு வலி இல்லாமலாம் இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் உதவும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப ஹீட்டு உடம்பு இருக்கிறவங்களாம் இதை குடிக்காதீங்க, ரொம்ப ஹீட்டு கிளப்பி விட்ரும். குடிக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு கசப்பாக இருக்கும். நானும் குடித்து முடிச்சுட்டேன். அப்படின்னு மேலே சிலுத்துக்குச்சு, அப்படி இருக்கும். குடித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் கருஞ்சீரகம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் அவ்வளோ நல்லது. இது வந்து சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. வெயிட்டு பார்த்திங்கன்னா 76,300 இருக்குது. ஆஹான்னு சந்தோஷப்படவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.